மத்திய அரசு தமிழகத்திற்கு தம்படி பைசா கூட தர மறுப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று பதில் அளித்தார். அப்போது ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே மத்திய அரசின் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள கடைக்கோடி மக்களும் பயனடையும் வகையில் அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்துடன் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திய போதும் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு கூறினார். தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு 69,000 கோடியிலிருந்து 41,000 கோடியாக குறைத்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும்.